உங்கள் ஜெம் டிவியில் சுதந்திர தின சிறப்பு நிகழ்ச்சிகள் காலை 7 மணிக்கு ஜெம் இன்னிசை குழுவின் தேசபக்தி பாடல்கள். பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு. கப்பலேறி போயாச்சு சுத்தமான ஊராச்சு கண்ணம்மா, நட்ட நடுராவாச்சு நட்ட வேற பூவாச்சு பொன்னம்மா. காலை 7:30 மணிக்கு சின்னஞ்சிறு மழலைகள் பங்கு பெறும் மழலையும் மண்விதையும் சிறப்பு குழந்தைகள் நிகழ்ச்சி. அப்படி தூக்கு தண்டனை கொடுத்தாலும் அந்த மருது சகோதரர்கள் இன்றும் நம் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி வந்தே மாதரம் வந்தே மாதரம் என்று இப்பொழுது ஆங்கிலேய போலீசார் தன் கையில் இருந்த லட்டியால் ஓங்கி அடித்தார். மண்டை உடைந்து ரத்தம் வழின்றது. பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடி வெற்றியும் பெற்று தன்னுடைய மகன் பிர்ஜிஸ் காதரை அரசனாக நியமிக்கிறாள். ஆனால் தன்னுடைய மகனுக்கு 12 வயதுதான் ஆகியிருக்கிறது. எனவே நான் தான் அரசி என்று லக்னோவின் அரசியாக வலம் வருகிறாள். காலை 9 மணிக்கு பேராசிரியர் பாகை கண்ணதாசன் தலைமையில் நடைபெறும் சிறப்பு சுதந்திர தின பட்டிமன்றம். இளைஞர்களிடம் தேசப்பற்று வளர்ந்துள்ளதா தளர்ந்துள்ளதா? பகத்சிங் தூக்கிலிடப்பட்ட செய்தி இந்த தேசம் முழுவதும் நாளைக்கு ஊதுபத்தி கட்டின் புகையை போல பரவும். என்னை போல 1000 பகத்சிங்குகள் இந்த தேசத்தில் உருவாவார்கள். வீரமங்கை வேலுநாச்சியார் யார் தெரியுமா? வடக்கே கிட்டூர் சென்னம்மா போர்க்களத்திலே குதிப்பதற்கு முன்பாக 77 ஆண்டுகளுக்கு முன்பாகவே சுதந்திர போராட்ட களத்திலே குதித்தவர் தான் சிவகங்கை வேலுநாச்சியார் என்பது வரலாறு. தலைப்புக்கு அவர் ஒரு பாட்டு படித்தார் பாருங்க, அதாங்க செம காமெடி. என்ன? இலவசத்துக்கு பிரசவத்துக்கு இலவசமா வரேமா. ஆமா சரி, வந்ததோட சரி, உன் பிள்ளைக்கு ஒரு பேர் வச்சு தரேன் அவட அப்படாங்க நான் கேட்கிறேன். மதியம் 1 மணிக்கு மக்களுடன் சுதந்திர தினம் கலகலப்பான மக்கள் பேச்சு. நேதாஜி அம்மா நல்லா வருமா? பாரதியார் தானே? பாரதியாரா? சீமராஜாவா? வீரமாமுனிவரா? கர்ணனா? அது சொல்ல வர டக்கு ஞாபகம் வரல. மாலை 6 மணிக்கு தங்கலான் திரைப்பட குழுவினர் சிறப்பு கலந்துரையாடல். இந்த மாதிரி பண்ணும்போது ஐ தாட் we all felt that அந்த கேரக்டராகவே மாறணும். அப்போ வந்து அவன் மெலிஞ்சி இருக்கணும். அப்படி இருந்தால் தானே அந்த டைம் நீங்கள் ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா யாருமே வாட்டர் நான் வந்து வேலை செய்ய ரெடியாக இருக்கேன். பட் அதுக்கான விஷுவல்ஸ் எனக்கு வரும்போது தான் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குது. ஆனால் மித்துக்கும் ஹிஸ்ட்ரிக்கும் உள்ள அந்த கேப் இருக்குல்ல, அதுதான் வந்து மக்களுடைய நம்பிக்கையாக இருந்தது. ஸோ அது இவங்க எல்லாரும் நல்லா பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்களேன். மாலை 7 மணிக்கு நாற்காரப்போர் திரைப்பட இயக்குனர் ஸ்ரீ வெற்றி அவர்களுடன் சிறப்பு நேர்காணல். ஜாதிங்கிற அப்படி ஒரு கட்டமைப்பே இல்லை. இவங்க திருப்பி அதை பேசுகிறாங்க. தமிழ் அப்படிங்கிற ஒரு சொல் இருக்குது. நம்ம தமிழர்கள் சொன்னால் நம்ம இணைந்துருவோம் அப்படின்ற ஒரு வேர்டு இருக்குது. இதை நீங்கள் பிலீவ் பண்ணுறீங்களா? இல்லை, அந்த மாதிரிலாம் இல்லை. ஜாதி ஒழிஞ்சிருச்சுன்னு சொல்லி எங்கே இருந்து உட்காந்து பேசுகிறாங்கன்னு எனக்கு தெரியல. சென்னையை வச்சுக்கிட்டு பேசுகிறாங்களான்னு தெரியல. தாம்பரத்தை தாண்டினா அவ்வளோ அடக்க விடும். இரவு 8 மணிக்கு தோழர் சேகுவாரா திரைப்பட இயக்குனர் அலெக்ஸ் அவர்களுடன் சிறப்பு நேர்காணல். மெரினா பீச்சில் ஜல்லிக்கட்டுக்காக போராடி இருப்பீங்க. நான் வாழ்க்கை பூரா காலை அடக்க போகிறதில்ல, நீங்களும் அடக்க போகிறதில்ல. ஆனால் எல்லாருமே போராடி இருப்போம். எதுக்குன்னா மதுரையில் இருக்க அந்த ஒரு ஏரியா இருக்கட்டும், எங்கே வேணா இருக்கட்டும், யாருன்னா முக்கியம் கிடையாது, போராடுறோம். ஏன்னா அது ஒரு தேவை, அடிப்படை உரிமை. நேயர்களே, ஜெம் தொலைக்காட்சியின் சுதந்திர தின சிறப்பு நிகழ்ச்சிகளை காணத் தவறாதீர்கள்.